சைனஸ் பெயின் இப்போ ரொம்ப காமனாக அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு வேர்டு. ஒரு சின்ன எஸ்டிமேட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் 13.4 கோடி பேர், அதாவது 134 மில்லியன் பேருக்கு இந்த சைனஸ் பெயின் இருக்குன்னு சொல்லி ஒரு எஸ்டிமேட் பார்த்துருக்காங்க. சைனஸ்ங்கிறது நம்ம உடம்புல புருவத்துக்கு பக்கத்துலேயும் அந்த மூக்கு கீழே அந்த ஏரியாவை சைனஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கே என்னெல்லாம் இன்ஃபெக்ஷன் நடந்து உங்களுக்கு அங்கே பெயின் வந்துச்சுன்னா அதுதான் சைனசைட்டிஸ். அப்படி சொன்ன அந்த புருவத்துக்கு மேலே கண்ணுக்கு பக்கத்தில் மூக்கு மொத்தமாக ஃப்ரண்டல், எத்திமாய்டு, மேக்ஸிலரின்னு 3 பகுதியாக இருக்கும். அந்த சைனஸுங்கிற உறுப்பு அதுக்குள்ளே ஒரு ஹாலோ ஸ்பேஸ் இருக்கும். எப்போல்லாம் அதில் சளி போய் கெட்டிக்கிடுதோ அப்போ தான் உங்களுக்கு அந்த பெயின் வரும். இவ்வளோ தான் சிம்பிள். சைனஸ்ங்கிறது சளிங்கிறது நீருன்னு சொல்லுவாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அங்கே உங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு, சிம்பிள். இன்ஃபெக்ஷனால் உள்ள சளி கட்டிக்கிறது ஒரு டைப்பாக இருந்தாலும், இன்னும் சில டைப்பில் சிலருக்கு மூக்கில் அந்த போன் லேசாக ஒரு பக்கம் டீவியேட் ஆகிருக்கும், இல்லை சின்னதாக ஒரு கட்டி மாதிரி வந்திருக்கும். அவங்களுக்கும் இது வரும். நம்ம இந்த வீடியோவில் அப்படி வந்த சைனஸ் பெயினை எப்படி மேனேஜ் பண்ணலாங்கிறத ஒரு 4 டிஃப்ரெண்ட் கேட்டகரியாக கொடுத்துருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஸ்ரீ ஆண்டாள் லேப் ஹெல்த் கிளப். நான் உங்கள் ஹரிஷ். ரெமடிஸ் நம்பர் 1, உணவு. நம்ம வீடியோவோட ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி இன்ஃபெக்ஷன்னால தான் உங்களுக்கு அந்த மாதிரி மூக்கில் சளியோ நெறியோ கெட்டுது. அப்போது எந்தெந்த ஃபுட்டுக்கெலாம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு மஞ்சளை பாலில் கலந்து குடிக்கிறதோ, துளசி டீ, அதே மாதிரி ஜிஞ்சர் ப்ளஸ் ஹனி, இது எல்லாமே இயற்கையாகவே இன்ஃப்ளமேஷனை குறைக்கும். அதனால் அந்த கன்ஜஷன் ரிலீஃப் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உணவில் கார்லிக் சேர்த்துக்கிங்க. அதுக்குமே நல்ல ஒரு ஆன்டி மைக்ரோபியல் எஃபெக்ட் இருக்குது. ஸோ எதெல்லாம் உங்களுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் கொடுக்குமோ அதெல்லாம் உணவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்க கன்ஜஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். இரண்டாவது நம்ம பார்க்க போகிறது ப்ரீத்திங் அண்ட் ஸ்டீம் வேரியேஷன்ஸ். வேறு ஒன்றும் இல்லை, மூக்கு வழியாக சைனஸை எப்படி கிளியர் பண்ணலாங்கிறதா. ஈக்லிப்டஸ் ஆயில் இருக்கும், அதை ஹாட் வாட்டரில் போட்டு ஆவியாக பிடிக்கலாம், அது ஒரு மெத்தடு. ஓம விதைகளுக்கு நல்ல எஃபெக்ட் இருக்குது. அதை ஒன்று டைரெக்டாக வறுத்து துணியில் வச்சு ஆவியாக பிடிக்கலாம், இல்லை ஹாட் வாட்டரில் ஓமத்தை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த ஆவியை பிடிச்சிங்கன்னா அது மூக்கில் இருக்க அந்த கன்ஜஷனை நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். எதுவுமே போடாமல் நார்மலாக ஆவி பிடிச்சாலும் அதுவும் நல்ல ஹெல்ப்பாக இருக்கும். ஹாட் வாட்டர் ஸ்டீம், நல்ல ஸ்டீம் இருக்க வாட்டரில் குளித்தாலுமே இது எல்லாமே நோஸ் வழியக்கூடி அந்த கன்ஜஷனை குறைக்க ஆரம்பிக்கும். மூணாவது நம்ம பார்க்க போகிறது சைனஸ் கிளியரிங் டெக்னிக்ஸ். இது நம்ம காலங்காலமாக பண்ணுற மெத்தடு தான். உப்பு தண்ணியை எடுத்து நல்லா காகல் பண்ணுறது, அது ஒன்று. ரெண்டாவது மெத்தட் நேசல் சலைன் ஸ்ப்ரே. அதாவது சாதாரண சலைன் எடுத்துக்கிட்டாலும் சரி, இதுக்கு ரெடிமேட் ஸ்ப்ரேஸும் கடைகளில் கிடைக்கும். அதை எடுத்து மூக்கில் நல்லா ஸ்ப்ரே பண்ணி எடுத்துட்டோம்னாலே உள்ளே தேங்கி இருக்க குட்டி குட்டி கட்டிகள்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிச்சுனாலே அந்த பேத்து நல்லா கிளியர் ஆயிரும். நாலாவது நம்ம பார்க்க போகிறது லைஃப் ஸ்டைல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். தூங்கும்போது எப்போவுமே தலை கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்கட்டும், அப்படின்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் மூச்சு விட ஈஸியாக இருக்கும். அடுத்தபடியாக எப்பயுமே உள்ளே இருக்க சளியை வெளியேற்ற பாருங்கள். அப்படி இல்லாமல் உள்ளேயே வச்சு அடைச்சிக்கிட்டே இருந்தோம்னா அது ரொம்ப உள்ளே போய் நல்லா பூல் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ மேக்ஸிமம் அதை வெளியேற்றிக்கிட்டே இருக்கணும். உங்கள் ரூம் எப்பயுமே ஒரு ஹியூமிடிட்டி மெயின்டைன் ஆகுதான்னு பாருங்கள். ரொம்ப ட்ரையாக ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூச்சோட சிரமமாக இருக்கும். ஒரு சின்ன பவுலில் தண்ணி எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட போதும், உங்களுக்கு கொஞ்சம் தூங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். லேசாக அக்கு ப்ரெஷர் மாதிரி அந்த சைனஸ்ன்னு சொன்ன ஏரியாவில் ஃபுல்லாக லேசாக ப்ரெஸ் பண்ணி கொடுக்கலாம். இல்லைன்னா நல்ல ஒரு வார்ம் வாட்டரில் தண்ணி துண்டை முக்கி லேசாக அந்த ஹீட் இருக்கப்போ வெதுப்பாக இருக்கிறத வச்சிங்கன்னா, இது நீங்கள் ஒரு 5 to 10 மினிட்ஸ் டெய்லி ஒரு 2 தடவையோ 3 தடவையோ செஞ்சிங்கன்னா அந்த சளி இலகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். என்னென்ன செய்யணுங்கிறதெல்லாம் பார்த்தாச்சு, என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறதையும் பார்த்துருவோம். சிலருக்கு டெய்ரி ஃபுட்டு, சுகரி ஃபுட்டு இது எல்லாமே இன்ஃபெக்ஷன் அதிகமாக்கும். அப்படி இருக்கவங்க மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணுங்கள். ஃப்ரைட் ஃபுட்ஸு, அதிகமாக சுகர் இருக்க ஃபுட்ஸு, கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது, இது எல்லாமே அந்த கன்ஜஷன் அதிகமாக்கும். ஸோ அப்படி கன்ஜஷன் இருக்க டயத்தில் இதை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிங்க. ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங் அறவே வேண்டாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபுட்டு அலர்ஜி இருக்கும். அந்த மாதிரி பர்சன்ஸ் அவங்களுக்கு எது அலர்ஜிக்குன்னு நினைக்கிறாங்களோ அதை இந்த மாதிரி சைனஸ் பெயின் இருக்க டயத்தில் மேக்ஸிமம் தொடவே வேண்டாம். வெளியே எங்கேயாவது அதிகமாக ட்ராவல் பண்ணுறீங்க, டஸ்ட்டில் இருப்பீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு மாஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உள்ளே போகிற பொல்யூஷனுமே சேர்ந்து அதை ரொம்ப டீடியஸாக மாற்றிடும். அதனால் அது இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. இப்போ நம்ம மேலே சொன்ன எல்லாமே நார்மலாக உங்களுக்கு பெயின் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குன்னா மட்டும்தான். இல்லை பெயின் கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்குது, வலி தாங்க முடியலை, உள்ளேருந்து ஸ்மெல் வருது, மியூக்கஸ் க்ரீனிஷாக வருது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஆரம்பிச்சிட்டா உடனே போய் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. சைனஸ் எப்பயுமே மேனேஜபிள் தான். லைஃப் ஸ்டைல், ஃபுட் இதெல்லாம் வச்சு அதை ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம். ஹாப்பி லிவிங், ஹெல்தி லிவிங்.